ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நவம்பர் 9 முதல் நவம்பர் 18 வரை. நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். நமக்கு 7ஆம் வீட்டில் மிதுன ராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ராகு 3ஆம் வீடான கும்பராசியில் குருவுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் பயணிக்கிறார். குரு நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கார். நம்ம லக்னாதிபதி தான் குரு, 8ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ குருவுமே குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த ராகு குருவை போல செயல்படுறதுனால ஒரு மாற்றங்களை குறித்து இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இடம் மாறலாமா, வீடு மாறலாமா, ஒரு பிரயாணம் வெளியூர் போயிட்டு வரலாமா, ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது டீல் பண்ணலாமா, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறது. உறவுகள் சாதகமாக இருக்கிறது. உறவுகள் சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறதுக்கும் போயிட்டு வர்றதுக்கும் சாதகமாக இருக்கு. நவம்பர் 10 திங்கட்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம். இது குரு சந்திர யோகத்தை கொடுக்குறது. ஏன்னா குருவுமே புனர்பூசத்தில் தான் இருக்கார். குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் நன்றாக இருக்கிறது. வீடு, மனை, வாகனம் இது சார்ந்த நன்மைகள் நன்றாக இருக்கிறது. குடும்பத்திற்கான செலவுகள், இப்போ வீட்டுக்கு தேவையா ஒரு பொருள்கள் வாங்கிறது, இது மாதிரியான விஷயத்துக்கும் நன்றாக இருக்கிறது. இந்த குரு நமக்கு செவ்வாயினுடைய தொடர்புலையும் இருக்கார். செவ்வாய் கிரகம் 12ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இந்த 12ஆம் வீடு அப்படின்றது ஏதோ ஒரு விதத்தில் டயர்டாகிறத காட்டுறது, அல்லது வேலையினால் அலைச்சல் படுறத காட்டுறது. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம். இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். நமக்கு 8ஆம் வீட்டில், நம்ம லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் வர்றது தான் உண்மையான சந்திராஷ்டமம். அதுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில். சனி நமக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். ஆனால் வக்ரகதியில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு ஆறுதல். செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால ரொட்டீன் வேலையை மட்டும் பார்க்கணும். புதுசாக புது காரியங்கள், புது உறவுகள், புது முயற்சிகள் தவிர்க்கணும். நார்மல் ஒர்க்குக்கு இன்னைக்கு நல்லா போகும். நவம்பர் 12 புதன்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம். இப்போவும் சந்திரன் 8ல் தான் இருக்கார். இந்த ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். இந்த புதன் 12ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். செவ்வாயும் 12ல் தான் இருக்கார். அதனால் பிரயாணங்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், தொழில் சார்ந்த கூடுதல் பொறுப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஹெல்த்துக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் நல்லா இல்லை. அப்போ அது சார்ந்த நிகழ்வுகளை இன்றைக்கி தள்ளி போட்டுக்கணும். ஒர்க்கு டயர்டு அதிகமாக இருக்கும். செவ்வாய் புதன் நமக்கு யார் அப்படின்னா 12ஆம் வீட்டுக்கு உடையவரே செவ்வாய் தான். 7க்கும் 10க்கும் உடையவர் புதன். இப்போ 12ஆம் வீட்டில் இருக்கிறனால உறவுகளில் அவ்வளவு சிறப்பு இல்லை, தொழிலையும் கொஞ்சம் அலைச்சல். நவம்பர் 13 வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம். அதாவது 9ஆம் இடத்துல சிம்மராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். 9ஆம் வீட்டிலேயே கேதுவும் இருக்கார். கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால் இன்னைக்கு ஒரு புதிய சந்திப்புகள், மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது சார்ந்த ஈடுபாடுகள் நல்லா இருக்கு. கமிஷன் வகையில் இருக்கவங்க மற்றும் கலைத்துறையில் இருக்கவங்க, ஐடி லைனில் இருக்கவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்டு இயங்குறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். நண்பர்கள் வழியில் ஆதாயம் இருக்கும், நன்மைகள் நடக்கும், சுபகாரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும். நவம்பர் 14 வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம். சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் 9ஆம் வீட்டில் இருக்கார். சுக்கரன் இருக்கிறது ராகுனுடைய நட்சத்திரத்திலையும், அதாவது சுக்கரன் 11ஆம் வீட்டில் இருக்கார். அந்த சந்திரன் 9ஆம் வீட்டில் இருக்கார். இந்த 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம்.
அங்கே வந்து ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால நண்பர்கள், புதிய நபர்கள் சந்திப்பு, ஏற்கனவே நாம் நெருங்கி பழகிட்டவங்களோட ஏதாவது நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கிறது ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை கொடுக்கும். ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்ட், என்கேஜ்மெண்ட்டு, குழந்தைகள் வழி ஆதாயம், குழந்தைகள் வழி குதூகலம், திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், சுபகாரியங்கள், ஒரு திருவிழாக்கு கோயிலுக்கு போட்டு வர்றது, இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சாதகமாக. நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை சூரியனுடைய உத்தர நட்சத்திரம். இந்த உத்தரம் ஒரு பாதம் வந்து சிம்ம ராசிலையும் 3 பாதம் வந்து கன்னி ராசிலையும் இருக்குது. சூரியனும் நம்ம லாபஸ்தானத்தில் தான் இருக்கார், குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அது ஒரு சிறப்பு தான். இன்றைக்கும் வந்து நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அல்லது பெரியவர்களுடைய ஆசிகள், மேலதிகாரிகளுடைய அனுசரணைகள், குடும்ப உறவுகள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட, குலதெய்வம் சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாடுகள், இது எல்லாத்துலேயுமே மகிழ்ச்சி கிடைக்கும், நல்லது நடக்கும், உறவுகளுக்கு நன்றாக இருக்கும். நவம்பர் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஸ்த நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அஸ்தம் அப்படின்னா நம்ம தொழில் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு நன்மையாக இருந்தாலும் கூட அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பறவர், அஷ்டமாதிபதி, 8க்குடையவர். அதனால் கொஞ்சம் புது முயற்சிகளை தவிர்த்துக்கணும். சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈகோ, உறவுகள் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது, மன சஞ்சலங்கள், மன குழப்பங்கள், மனசில் ஆசிலேஷன் மைண்டு இதெல்லாம் உருவாகிறது. அது தெய்வ வழிபாடுகள் மூலம் அதை காம்பன்சேட் பண்ணிக்கணும். நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம். கன்னிராசிலேயே சந்திரன் 2 பாதத்தில் போகிறாரு. அதுக்கப்புறம் மதியம் 3:34க்கு மேலே 11ஆம் இடமான துலா ராசியில் லாபஸ்தானத்துக்கு அதே சித்திரை நட்சத்திரத்தில் இன்னும் 2 பாதத்தில் வர்றார். செவ்வாயினுடைய பலன்களை நமக்கு செவ்வாய் கிரகம் 12ஆம் வீட்டிலிருந்து சனியினுடைய நட்சத்திரத்திலையும் குருவினுடைய ராகுனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரம் மற்றும் குருவினுடைய உபநட்சத்திரத்தில் செய்கிறதுனால இது செவ்வாய் நமக்கு என்ன பண்ணுது, சனியை போல பலன் கொடுக்குது. இப்போ 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்கிறது. ஒரு வகையில் அவஸ்தைகள், தொழில் சார்ந்தும் நல்லது பண்ணாது, உறவுகள் சார்ந்தும் நல்லது பண்ணாது, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், அதாவது போராட்டங்கள், தடைகள், தோல்விகளை கொடுக்குங்கிறதுனால இன்றைக்கும் புது காரியங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். மற்றபடி ரொட்டீன் ஒர்க்கு செய்யலாம். நவம்பர் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம். சந்திரன் லாபஸ்தானத்தில் ராகுவை போல இயங்குகிறார். அதே ராகு நட்சத்திரத்தில் தான் சுக்கிரன் இருக்கார், லாபாதிபதி. ராகுவும் 3ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கு சுபகாரியங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், எடுத்த காரியம் வெற்றி, நாம் நினைத்த காரியம் எளிதில் கைகூடக்கூடிய அமைப்பு, பழகின விதத்திலையும் நமக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டி இதெல்லாமே உருவாகும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.